உலகம் யாவையும் தாமுலவாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவருக்கே சரண் நாங்களே. அனைவருக்கும் வணக்கம். சென்ற காணொளியில் திரு அவதார படத்திலிருந்து தயரதன் தனக்கு இருக்கக்கூடிய ஒரு குறையை தன்னுடைய குலகுருவான வசிஷ்டரிடம் சொன்னான் அப்படின்னு ஒரு பாடலை பற்றி சிந்தித்தோம். 60,000 ஆண்டு மாண்டுற உருபகை உடுக்கி உலகை ஓம்பினே பிரிதொரு குறை இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய பாடல். அதாவது கவிஞர் வாலி அவர்கள் அவதார புருஷன் அப்படின்னு ராமகதையை ஒரு கவிதை நடையில் எழுதியிருக்கக்கூடிய ஒரு புத்தகத்துல அழகா ஒரு கவிதை சொல்றாரு. எவராலும் வெல்ல முடியாத வேந்தனுக்கு எவரோடும் சொல்ல முடியாத ஒரு குறை இருந்தது அப்படின்னு. அப்பேற்பட்ட அந்த எவராலும் வெல்ல முடியாதவனுக்கு அந்த சொல்லக்கூடிய குறை யாரிடம் சொல்ல முடியும்னா குருநாதர் தான், தபசீலர்கள், அருளாளர்கள் தான். அப்பேற்பட்ட அதாவது படைபலம், அதிகாரம், கல்வி, செல்வம் எல்லாம் ஒடுங்கும் இடம் என்றால் அது நம்முடைய தவசீலர்கள், அருளாளர்கள், ஞானிகள், குருநாதர்கள் முன்னிலையில் தான். அதனாலதான் குருவாக வர வேண்டும் அப்படின்னு அருணகிரிநாதர் கந்தர் அனுபூதியில கடைசியாக சொல்றாரு, குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே அப்படின்னு. அந்த குகனே அப்படிங்கிறது நம்முடைய இருதய குகைக்குள் இருக்கக்கூடிய குருவாய் வர வேண்டும். அதாவது இந்த உடல் நாம் யாரு அப்படின்னா உயிர் பிளஸ் உடல் கூட்டணி தான். அப்போ இந்த உயிருக்கு உடைமை யாரு அப்படின்னா நம்முடைய பெற்றோர்கள். இந்த உடலுக்கு உரிமை யாரு அப்படின்னா நம்முடைய பெற்றோர்கள். இந்த உயிருக்கு உடைமை யாரு அப்படின்னா அது அருளாளர்கள், குருநாதர்கள் தான். அதனாலதான் குகையில் வளரும் கனலே அப்படின்னு நமக்கு உள்ளுக்குள்ள குருவாக இருந்து நம்மை வழிநடத்த செல்லக்கூடியவர்கள் தான் வர வேண்டும் அப்படின்னு. இது இந்த மனிதர்கள் மட்டும் இல்ல, அந்த கடவுளே இங்கே பூமியில் அவதாரம் செய்தாலும் அவர்களுக்கும் இந்த குருநாதர்கள் தான் துணை செய்ய வேண்டும் அப்படின்னு இதே ராமாயணத்துல பின்னாடி பேர் வைக்கும் போது ஒரு இடத்துல மெய்ப்பொருளே, அதாவது இந்த மெய்ப்பொருள் தான் ராமனாக அவதரித்திருக்கு அப்படின்னு தன்னுடைய குழந்தை பிறந்த பிறகு வசிஷ்டரிடம் பேர் வைப்பதற்காக தயரதன் கேட்கிறான். அப்ப வசிஷ்டர் பேர் வைப்பதாக கம்பர் ஒரு பாடல் சொல்றாரு. மெய்ப்பொருளுக்கே இராமன் பெயர் ஈந்தனன் அன்றே அப்படிங்கிற. அப்பேற்பட்ட மெய்ப்பொருளுக்கு இராமன் என பெயர் ஈந்தனன் யாரு அப்படின்னா அப்பேற்பட்ட வசிஷ்டர். அப்பேற்பட்ட வசிஷ்டரிடம் தன்னுடைய குறையை சொன்னார். அதற்கு வசிஷ்டர் அவர் என்ன செய்தார் அப்படின்னு இந்த பாடல சொல்றாரு. பாடலை பார்ப்போம். முரசடை செழுங்கடை முத்த மாமுடி அரசர்தம் கோமகன் அணைய கூறலும் விரைசெறி கமலமும் மென்பொகட்டு மேவிய வர சரோருகன் மகன் மனத்தினன் எண்ணினான் அப்படின்னு. அதாவது யாருடைய மகன் மனத்தினன் எண்ணினான் சொல்லக்கூடிய குறையை கேட்டுக்கொண்டு தன்னுடைய மனத்தில் என்ன தொடங்கினார் வசிஷ்டர் அப்படின்னு. அந்த அந்த கடைசி 2 வரியில மனத்தினன் எண்ணினான்னா வசிஷ்டர் யாருடைய மகன் அப்படின்னு கடைசி வரியில சொல்றாரு. முதல்ல 2 வரிக்கான பொருளை பார்ப்போம். அதாவது முரசரை செழுங்கடைனா முரசு அறையக்கூடிய, அதாவது முரசு இழுக்கக்கூடிய அப்படி ஒரு வாயில் காப்பாளன் அப்பேருடைய அரசவை, அதாவது இந்த அரசர்கள் வரும்போது இந்த முரசு ஒளி எழுப்பக்கூடிய முரசரை செழுங்கடை முத்த மாமுடி, அதாவது தன்னுடைய கிரீடத்தில் முத்துக்களை பதித்திருக்கக்கூடியவன், அரசர்தம் கோமகன் அணைய கூறலும், அதாவது அரசனாலே அரசன், கோமகன்னாலும் அரசன். அரசனுக்கு அரசன் என்றால் பேரரசன். அப்பேற்பட்ட பேரரசன் அணைய கூறலும் என்ன கூறினான், அதாவது தனக்கு புத்திரபாக்கியம் இல்லை அப்படின்னு அந்த குறையை சொன்னான் அல்லவா. போன பாடல் நம்ம பார்த்தோம். அதை கேட்டுக்கொண்டு விரைசெறி கமலமும் மென்பொகட்டு மேவி, அதாவது விரைசெறி அப்படின்னா நறுமணம் வீசக்கூடிய கமலம் அப்படிங்கிறது தாமரை. அந்த தாமரை, அதாவது இந்த இடத்துல வசிஷ்டர் யாரு அப்படின்னு சொல்றாரு. திருமாலுடைய நாபிக்கமலத்திலிருந்து வந்தவர், திருமாலுடைய நாபிக்கமலத்தில் வந்த பிரம்மாவுடைய மானசபுத்திரன் தான் வசிஷ்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த செய்தி இந்த இடத்துல சொல்றாரு. விரைசரி கமலமும் மென்பொகட்டு மேவிய, அதாவது இந்த தாமரைக்குள்ள மஞ்சளா ஒண்ணு இருக்கும், பார்ப்பதற்கு ஒரு பீடம் மாதிரி இருக்கும். அந்த இடத்த மென்பொகட்டு மேவிய வர சரோருகன் மகன். சரோருகன் அப்படின்றதுல பிரம்மாவை குறிக்கக்கூடியது. பிரம்மாவுடைய மகனாக வசிஷ்டர் மனத்தினன் எண்ணினான். என்ன எண்ணினான் அப்படின்னு பின்வரும் பாடல்ல சொல்ல போறாரு. அதாவது தயரதன் தன்னுடைய குறையை சொன்னான். அந்த குறையை கேட்டு அப்பேற்பட்ட குருவாகிய வசிஷ்டர் தன்னுடைய மனத்தில் என்ன தொடங்கினார் அப்படின்னு இந்த பாடல்ல ஒரு பீடிகை மாதிரி கொடுக்குறாரு. பின்னாடி கிட்டத்தட்ட ஒரு 23 பாடல்கள்ல, அதாவது ராமன் தான் அவதரிக்க போறான் அப்படின்னு அந்த தேவ ரகசியத்தை அறிந்து கொண்டு அதை எப்படி விரிவாக சொல்ல போறார்னு இருக்கு. அதற்கு ஒரு முன்னோட்டமாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது. அதாவது அந்த திருமால் தான் அவதரிக்க போகிறான் அந்த செய்தியை தன்னுடைய மனத்தில் என்ன தொடங்கினான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அழகான பாடல். பாடலை மீண்டும் ஒரு முறை பார்ப்போம். முரசரை செழுங்கடை முத்த மாமுடி அரசர்தம் கோமகன் அணைய கூறலும் விரைசெறி கமலமும் மென்பொகட்டு மேவிய
வர சரோருகன் மகன் மனத்தினன் எண்ணினார். மீண்டும் மற்றொரு காலம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.